அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அதாவது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம். இது எங்கே இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி போகணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிளாம்பாக்கம் சென்னையில் இருக்கவங்களுக்கும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, இந்த கிளாம்பாக்கம் ஊர் இது வரைக்கும் ஒரு தெரியாத ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. ஆனால் இனிமே நம்ம அஜித் சொல்லுவார்ல, என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி நீங்கள் சென்னைக்கு போகிறதா இருந்தால் கிளாம்பாக்கத்தை தொட்டு தான் போக முடியும். அதுக்கு காரணம், இனிமேல் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் போகக்கூடிய அரசு பேருந்துகள் மற்றும் ஆமினி தனியார் பேருந்துகள் எல்லாமே இனிமே நீங்கள் பார்க்குற இந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் இங்கே இருந்து தான் இனிமேல் நீங்கள் தென் மாவட்டங்களுக்கு போக முடியும். அதே போல் அண்டை மாநிலமான கேரளா செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தான் புறப்படும். இத்தனை நகரங்களுக்கும் பேருந்துகளை இயக்க ரொம்ப வசதியாக தாராளமாக சுமார் 90 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையமாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு. சரியாக தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்குல்ல, அதில் 9 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது தாம்பரம் பெருங்காலத்தூர் அடுத்து வண்டலூர், அந்த வண்டலூரை தாண்டினதும் வண்டலூருக்கும் ஊரப்பாக்கத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். சரியாக வண்டலூர் ஜூவில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இடதுபுறமாக பிரம்மாண்ட வளைவுகளோட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உங்களை வரவேற்கும். நாம் சென்னையில் இருந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு மிக எளிமையாக செல்லக்கூடிய 3 வகையான பயணங்களை பற்றி தான், அதாவது பேருந்து மூலயமா எப்படி கிளாம்பாக்கம் போகிறது, ரயில் மூலயமா எப்படி கிளாம்பாக்கம் போகிறது, நம்ம சொந்த வண்டியில் எப்படி கிளாம்பாக்கம் போகிறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பேருந்து வழியாக எப்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அடைவது என்பதை பற்றி பார்ப்போம். சென்னையில் எல்லா முக்கிய நகரங்களில் இருந்தும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை இணைப்பதற்காக இணைப்பு பேருந்துகளும் நேரடி பேருந்துகளும் தொடர்ச்சியாக மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக கோயம்பேடு, திருவான்மையூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், அடையாறு, பிராட்வே, தாம்பரம், செங்குன்றம், பெரம்பூர், ஆவடி, மாதவரம், மகாகவி பாரதி நகர், கவிஞர் கண்ணதாசன் நகர், எம்எம்பிடி, திருவிக நகர், தியாகராயன் நகர், கிண்டி, கொருக்குப்பேட்டை, குன்றத்தூர், பூவிருந்தவல்லி, திருவேற்காடு, திருப்போரூர், வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புத்தூர், எல்லா முக்கிய இடங்களில் இருந்தும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அடிக்கடி நகர பேருந்து வசதி இருக்குது. இதை பயன்படுத்தி நீங்கள் கிளாம்பாக்கம் வரலாம். அடுத்து ரயில் பயணம். நம்ம சென்னையிலிருந்து வரக்கூடிய மின்சார ரயில்களில் வரும்பொழுது வண்டலூர் வந்து இறங்கினா அங்கிருந்து சரியாக 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் உங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்குது. சென்னை பீச்சில் இருந்து செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய மின்சார ரயிலில் வண்டலூர் வந்தீங்கன்னா 3வது நடைமேடையில் இறங்குவீங்க. நீங்கள் இறங்கி அங்கு இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் இடதுபுறமாக ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ வசதி கிடைக்கும். ஒரு நபருக்கு 20 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை அங்கேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுவாங்க. அப்படி இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னா மாநகர பேருந்து மூலயமாவும் நீங்கள் கிளாம்பாக்கம் போக முடியும். அதுக்கு நீங்கள் இதோ தெரியக்கூடிய இந்த ரோட்டை நீங்கள் கிராஸ் பண்ணி மேம்பாலம் இறங்கக்கூடிய பக்கமாக ஒரு 100 மீட்டர் நீங்கள் நடந்தால் போதும், உங்களுக்கு வண்டலூர் கேட் மாநகர பேருந்து நிலையம் இருக்கும். அங்கே இருந்து பஸ் ஏறினீங்கன்னா 2 ஸ்டாப்பில் உங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்துடும். அதாவது நீங்கள் ஏறுறது வண்டலூர் கேட் பேருந்து நிலையம், அதுக்கு அடுத்தது வண்டலூர் பூங்கா பேருந்து நிலையம், அதுக்கு அடுத்தது நீங்கள் பஸ் ஏறுறதுக்காக வந்திருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம். எனவே இந்த ஸ்டாப்புக்கு வெறும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 100 மீட்டர் நீங்கள் நடந்தீங்கன்னா இங்கே இருந்து நேரடியாக நீங்கள் கிளாம்பாக்கத்துக்கு பஸ்ஸில் போயிடலாம். ஸோ சென்னையிலிருந்து ரயிலில் வரக்கூடிய நபர்கள் இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் கிளாம்பாக்கம் ரொம்ப ஈஸியாக போயிடலாம்.
மூன்றாவது நம்ம சொந்த வாகனத்தில் பேருந்து நிலையம் வர்றது. அதாவது நீங்கள் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் வண்டலூர் ஃப்ளைஓவர் அந்த மேம்பாலத்தை நீங்கள் கடந்து வந்து இறங்கும்போது உங்களுக்கு இந்த பேருந்து நிலையத்தோட நுழைவாயில் இருக்கும். அது உள்ளார நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மைய வளாகத்துக்கு இடதுபுறமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு பார்க்கிங் வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்கள் ஜம்முன்னு ஒரு டோக்கனை போட்டுட்டு கீழே போயிட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து நீங்கள் திட்டமிட்டபடி உங்களோட பயணத்தை வெளியூர்களுக்கு தொடரலாம். உண்மையாகவே பார்க்கிங் ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய பெரிய மால்களில் இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அளவில் ஏற்படுத்தி இருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் பயணமாக வெளியூர் செல்லக்கூடிய நபர்களுக்கு உண்மையிலே இந்த பார்க்கிங் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து வண்டியை விட்டுட்டு நீங்கள் வெளியூருக்கு போயிட்டு ஒரு நாள் 2 நாளில் வந்து திரும்பி அங்கேருந்து உங்கள் இல்லங்களுக்கு நீங்கள் புறப்படலாம். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை பஸ் ஏற்றி விடுவதற்காக நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்து கீழே பார்க்கிங் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊருக்கு அவங்கள பேருந்து ஏற்றி விட்டுட்டு நீங்கள் திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு போகலாம். இந்த 3 வகையான பயணங்கள் தான் நீங்கள் சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வர்றதுக்கு மிக எளிமையான வழிகள். உங்களுக்கு எந்த வகையான பயணம் மிக எளிதாக இருக்கோ, உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ, உங்கள் இடத்துலேருந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கோ அந்த பயணத்தை நீங்கள் தொடர்ந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரு ஹாப்பியான பயணத்தை தொடரலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இந்த பிரம்மாண்ட பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளை பற்றியும் பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் நாளை விடுகின்ற பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வாசுதேவன். நன்றி, வணக்கம்.